अस्सलामुअलैकुम। मेरा नाम शबनम बेगम है। मैं मार्च के 26 तारीख को ओमान में आई थी। मेरे को एजेंट भिजाए थे इंडिया से काम पे भिजा बोल के मेरे को काम पे भिजाए। रात दिन काम करा रहे थे, सैलरी नहीं दिए मेरी 3 महीने की। मेरे को मोबाइल भी नहीं दिए थे 1.5 महीने तक। मैं ऐसे बगैर मोबाइल का काम करी। मेरे छोटे छोटे 4 बच्चे हैं, 3 बेटी 1 बेटा। यहाँ पे बहुत टॉर्चर कर रहे थे, ऑफिस से मार रहे पीट रहे थे। तो वापस आ गई मैं घर को भिजाया। लगा भी रात दिन काम करा रहे थे, खाना पीना दे रहे नहीं थे, बहुत परेशान कर रहे थे। तो मैं वहाँ से भाग के इंडिया एम्बेसी को आ गई। अमजदुल्ला खान साहब आप मेरी मदद करिए, मेरे को यहाँ से निकालिए, क्योंकि इन लोग है ना एजेंट मेरा पासपोर्ट ले लिया और लोग दे रहा नहीं है। ऐसा 8 दिन हो गए हम लोग को इंडिया एम्बेसी में आके। यहाँ पे भी 130 औरतें हैं। आप मेरी मदद करिए। ஒரு நிமிஷம் உங்களை அந்த இடத்துல வச்சு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்தோட கஷ்டத்தை போக்க ஒரு பெரிய கனவுகளோட கடனை உடனே வாங்கி ஒரு வேற்று நாட்டுக்கு விமானம் ஏறுறீங்க. ஆமா, நிறைய பேர் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் போறாங்க. கரெக்ட். ஆனா அந்த ஊர்ல கால் வச்ச உடனே உங்களுக்கு வேலை கொடுத்த முதலாளி உங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி தான் பீரோல வச்சு பூட்டுறாரு. உங்க கையில இருக்கிற மொபைல் போனையும் பிடுங்கி வச்சுக்கிறாரு. ஓ, அப்போ வெளி உலக தொடர்பே முழுசா கட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்னு உலகத்துக்கே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள தள்ளப்படுறீங்க. இது நினைக்கும் போதே நமக்கு ஒரு பதற்றம் வருது இல்லையா? கண்டிப்பாங்க, ரொம்பவே பயமா இருக்கு. ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 26 வயசான ஷப்னம் பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஓமன் நாட்டோட தலைநகரான மஸ்கட்ல நிஜமாவே நடந்த ஒரு கொடூரம் இது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது. ஆமா, இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நம்ம கையில எடுத்திருக்கிற ஆதாரங்கள் என்னன்னா, எக்ஸ் தளத்துல வைரலான அவங்களோட ஒரு வீடியோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியூட்டும் உண்மைகள், அப்புறம் அரசாங்கத்தோட தரவுகள். இதை ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்த தனிப்பட்ட துயரம்னு நம்ம சுலபமா ஒதுக்கிட முடியாது. அதான் உண்மை. சர்வதேச அளவுல சாதாரண உழைப்பாளர்களை எப்படி ஒரு நெட்வொர்க் திட்டமிட்டு சுரண்டுது அப்படிங்கறதோட முழு வடிவம் தான் இது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷப்னம் பேகமோட இந்த கதையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த வலை எப்படி விரிக்கப்படுதுன்னு பார்க்கணும். அவங்க எப்படி அதுல போய் விழுந்தாங்க அப்படிங்கிற அந்த ஆரம்ப புள்ளியை கவனிக்கணும். அந்த ஆரம்ப புள்ளி எங்க தொடங்குது? மார்ச் 26ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு உள்ளூர் ஏஜென்ட் மூலமா தான் அவங்க ஓமனுக்கு கிளம்பியிருக்காங்க. ஓ, நம்ம உள்ளூர் ஏஜென்ட் மூலமா தான் போயிருக்காங்களா? ஆமாங்க. அந்த ஏஜென்ட் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, மாசம் 700 ஓமன் ரியால் சம்பளம். 200 ஓமன் ரியால்னா நம்ம இந்திய மதிப்புல சரியா சொல்லணும்னா எவ்வளவு வரும்? சுமார் 50,000 ரூபாய் வரும். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல வீட்டு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு மாசம் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒரு பெரிய தொகை. ஆமா, ஒரு சில வருஷங்கள்ல அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு பணம் அது. அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்கள அந்த விமானத்துல ஏற வச்சிருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் உறுத்துது. இந்த வாக்குறுதியை பார்க்கும்போது இது ஒரு ஒன் வே டர்ன் ஸ்டைல் மாதிரி தோணுது. ஒன் வே டர்ன் ஸ்டைல்னா அந்த ஒரு வழி பாதை கதவு சொல்றீங்களா? ஆமா, அதான். ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல பெரிய ஷாப்பிங் மால்லயோ ஒரு வழிபாதை கதவு இருக்குமே. நாம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சிடலாம், ஆனா அதே வழியா திரும்ப வெளியே வர முடியாது. கரெக்டான உதாரணம். அந்த மாதிரி இந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிற ஆசையை காட்டி உள்ளூர் ஏஜென்ட்டுகள் அவங்கள உள்ள தள்ளிடுறாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு பொன்னான வாய்ப்பு மாதிரி, ரொம்ப அழகா வர்ணம் பூசப்பட்ட ஒரு பொறி மாதிரி தெரியுது. ஆமா, உள்ள போன பிறகுதான் கதவுகள் நிரந்தரமா அடைக்கப்படுதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. அந்த 50,000 ரூபாய் தூண்டில்ல ஷப்னம் சிக்கினதுக்கு அப்புறம் ஓமன்ல அவங்க எதிர்கொண்ட யதார்த்தம் என்ன? அந்த யதார்த்தம் ரொம்பவே கொடூரமானதுங்க. அவங்களுக்கு பெரிய சம்பளம், நல்ல வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டதே தவிர நிஜத்துல ஓமன் போனதுக்கு அப்புறம் 3 முதல் 4 மாசமா அவங்களுக்கு எந்த சம்பளமுமே வழங்கப்படல. ஒரு பைசா கூட கொடுக்கலையா? ஆமா, ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படிங்கறதுதான் முதல் அதிர்ச்சி. மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அனுப்பலாம், கடனை அடைக்கலான்னு போன ஒருத்தருக்கு 4 மாசமா சம்பளம் இல்லைன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப விரக்தியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முறையான உணவோ தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமோ கூட கொடுக்கப்படல. தினமும் 12 முதல் 15 மணி நேரம் வரை அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க.
ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைப்பா? ஒரு நிமிஷம் இருங்க, இது பயாலஜிக்கலாவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். உண்மையிலேயே அது ஒரு கொடூரமான உழைப்பு சுரண்டல் தான். நாம இங்க ஆபீஸ்ல சாதாரணமா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தாலே சாயங்காலம் ஆனதும் உடம்பும் மனசும் ரொம்ப சோர்வடைஞ்சிடுது. ஆனா முறையான உணவு கூட இல்லாம ஒரு வேற்று நாட்டுல ஒரு பெண்ணை 15 மணி நேரம் தொடர்ந்து உழைக்க வைக்கிறாங்கன்னா அவங்க உடம்பு எப்படி தாங்கும்? கண்டிப்பா தாங்காது. இது வேலை வாங்குறது இல்ல, ஒரு மனித உடலை இயந்திரம் மாதிரி தேய்க்கிற விஷயம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான நுணுக்கத்தை நாம கவனிக்கணும். என்ன அது? ஷப்னம் ஏதோ ஒரு வீட்ல மட்டும் அந்த 15 மணி நேரமும் வேலை செய்யல. அந்த முதலாளிகள் அவங்கள பல வீடுகளுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? பல வீடுகளுக்கா? ஆமா, அதாவது ஒரு வீட்ல வேலைய முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உடனே அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்திருக்காங்க. அப்போ அவங்கள ஒரு மனுஷியாவே அந்த முதலாளிகள் பார்க்கல. தங்களுக்கு வேலை செய்ய வந்த ஒரு தொழிலாளி அப்படிங்கறத தாண்டி அவங்கள ஒரு முதலீடு மாதிரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்த்திருக்காங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுத்து இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம். அதனால இவங்கள மத்த வீடுகளுக்கும் வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை லாபத்தோட திரும்ப எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கொடூரமான பிசினஸ் மாடல்! அந்த முதலாளிகளோட மனநிலை அதுதான். ஒரு பொருளை வாங்கி அதை எப்படி அதிகபட்சமா பயன்படுத்தி லாபம் பார்க்கலாமோ அதே மாதிரிதான் மனித உழைப்பையும் அவங்க பார்க்கறாங்க. எந்த ஒரு ஓய்வும் இல்லாம ஒருவரை தொடர்ந்து உழைக்க வைக்கிறதுக்கு பின்னாகி இந்த மாதிரியான ஒரு வக்கரமான பொருளாதார கணக்கு இருக்கு. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அவங்க ஏன் அங்கிருந்து உடனே தப்பிக்க முடியல? போலீஸ் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேட்டிருக்கலாமே. இங்கதான் இந்த முழு நெட்வொர்க்கோட மிக மோசமான இருண்ட தந்திரம் ஆரம்பமாகுது. ஷப்னம் ஓமன் போய் சேர்ந்த உடனேயே அவங்க செஞ்ச முதல் வேலை அவங்க பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணதுதான். முதல்லயே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்களா? ஆமா, வெளிநாட்டுல வேலைக்கு போறவங்கள பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் ஆவணம் கிடையாது. அதுதான் அவங்களோட ஒரே அடையாளம். கரெக்ட். பாஸ்போர்ட் இல்லனா நம்ம யாருன்னே நிரூபிக்க முடியாதே. அவங்களோட இருப்பு, அவங்களோட சட்டப்பூர்வமான பாதுகாப்பு எல்லாமே அந்த ஒரு புத்தகத்துக்குள்ளதான் இருக்கு. அத பறிமுதல் செய்யறதன் மூலமா இவங்க ஷப்னமோட அடையாளத்தையே முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமை இது. பாஸ்போர்ட் இல்லாம நீங்க அந்த நாட்டுல ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க முடியாது. அதை மீறி வெளியே போனா நீங்க ஒரு சட்டவிரோத குடியேறியா கருதப்படுவீங்க. உள்ளூர் போலீஸே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இதை நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன்னா இது வெறுமனே ஒரு கெட்ட முதலாளி செய்யற வேலைன்னு எனக்கு தோணல. ஆமா, இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறது ஒரு வகை. ஆனா பாஸ்போர்ட்டை பறிக்கிறது, போனை பிடுங்கி வெளி உலக தொடர்பை துண்டிக்கிறது, சாப்பாடு போடாம பட்னி போடுறது, இதெல்லாம் சும்மா கோபத்துல நடக்கிற விஷயங்கள் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு உளவியல் தாக்குதல். ஆங்கிலத்துல இத கால்குலேட்டட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் யதார்த்தம். இது ஒரு வன்முறையான கட்டுப்பாட்டு முறை. ஒரு நபரை தனிமைப்படுத்துறது தான் இந்த அடிமைத்தனத்தோட முதல் படி. அதாவது தங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாத நிலைக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் ஒருத்தரை உடைச்சு அவங்கள ஒரு முழுமையான அடிமையா மாத்துறதுக்கான சிஸ்டம் இது இல்லையா? ஆமாங்க. 1.5 மாசமா அவங்களுக்கு மொபைல் போன் கொடுக்கப்படல. வெளியில யார்கிட்டயும் பேச முடியாது. 1.5 மாசமா போன் இல்லையா? ஆமா. மொழி தெரியாத ஒரு நாடு, வெளிய போனா வழி தெரியாது, பாஸ்போர்ட் இல்ல. இந்த சூழ்நிலையில அந்த நபர் தன் முதலாளிய மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. வேற வழியே இல்ல அவங்களுக்கு. அவங்க வீடியோவுல ரொம்ப தெளிவா தான் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அடிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. மை காட், பிசிக்கல் அபியூஸும் நடந்திருக்கா? ஆமா. சித்திரவதை செஞ்சாலும் அடிச்சாலும் அத சகிச்சுக்கிறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல, உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாயைய, ஒரு பயத்தை அந்த பெண்ணோட மனசுல அவங்க ரொம்ப ஆழமா விதைச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் இல்ல, போன் இல்ல, மொழி தெரியாது, ஒவ்வொரு நாளும் சித்திரவதை, இப்படி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு இருட்டறையிலிருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த உளவியல் தடையை உடைச்சுக்கிட்டு அவங்க எப்படி தப்பிச்சாங்க? அந்த மாதிரியான ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் மனிதர்களோட மன உறுதி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு புரியும். இத்தனை கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் தாங்க முடியாத ஒரு உச்சகட்டத்துல ஷப்னம் எப்படியோ ஒரு வழியா தான் முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. எப்படியோ தப்பிச்சுட்டாங்க, அதுவே பெரிய விஷயம். தப்பிச்சு நேரா மஸ்கட்ல இருக்கிற இந்திய தூதரகத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் இல்ல. பாஸ்போர்ட் இல்லாத ஒருத்தர் எந்த நிமிஷத்துலயும் போலீஸ் கிட்டயோ இல்ல தன்னோட முதலாளியோட ஆட்கள் கிட்டயோ திரும்பவும் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற உயிர் பயத்தோட ஒரு வெளிநாட்டு சாலையில இந்திய தூதரகத்தை தேடி ஓடி இருக்காங்க.
ஆமா, அது ரொம்ப தைரியமான செயல். அதை நினைக்கும் போதே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு நிஜ மனுஷியோட வாழ்க்கை. தூதரகத்தை அடைஞ்சது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி வெளியே வருது இல்லையா? கரெக்ட். அங்கதான் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. 1.5 மாசமா போன் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி போன் கிடைச்சது? அந்த வீடியோ எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவங்களுக்கு மொபைல் போன் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற துல்லியமான தகவல் நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க தப்பிச்சு வரும்போது முதலாளி வீட்ல இருந்து அவங்க போனை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆமா, இருக்கலாம். இல்லனா தூதரகத்துக்கு போற வழியிலயோ அங்க போனதுக்கு அப்புறமோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம். ஆனா கிடைச்ச அந்த ஒரு சின்ன வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. தன்னைத்தானே ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு ஹைதராபாத்தை சேர்ந்த மஜ்லிஸ் பச்சாவோ தெஹ்ரீக் அப்படிங்கிற கட்சியோட அரசியல்வாதியான அம்ஜத் உல்லா கானுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. ஓ, நேரா ஒரு அரசியல்வாதிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோல தான் என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சேன் அப்படிங்கறத கண்ணீரோடு விவரிச்சு எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு ரொம்ப உருக்கமா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. பாவம், அந்த நேரத்துல அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த வீடியோவை பார்த்த அம்ஜதுல்லா கான் அத உடனே எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இங்க நாம டெக்னாலஜியோட சக்தியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். எந்த ஒரு சட்டமோ அதிகாரப்பூர்வமான அமைப்புகளோ உடனடியாக உதவிக்கு வராத ஒரு சூழல்ல அந்த ஸ்மார்ட் போன் தான் அவங்களுக்கு உயிர்காக்கும் கயிறா மாறி இருக்கு. உண்மைதான். அந்த போன் மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கவே பயமா இருக்கு. ஒரு வேற்று நாட்டுல பாஸ்போர்ட் கூட இல்லாத ஒரு சாமானிய பெண்ணுக்கு ஒரு 6 இன்ச் ஸ்மார்ட் போனும் சமூக வலைதளமும் தான் மிகப்பெரிய ஆயுதமா மாறியிருக்கு. உலகத்துல பல நாடுகளோட எல்லைகளை தாண்டி பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற பெரிய அதிகாரிகளோட மேஜைக்கு அவங்களோட அழுகுரலை கொண்டு சேர்த்தது அந்த ஒரு சின்ன வீடியோ தான். நிச்சயமா அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மட்டும் அவங்க கைக்கு கிடைக்கலனா ஷப்னமோட குரல் ஓமன் நாட்டோட பாலைவன காற்றோட கலந்தோ அல்லது அந்த முதலாளியோட வீட்டுக்குள்ளேயோ நிரந்தரமா முடங்கி போயிருக்கும். ஆமா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். எக்ஸ் தளத்துல அந்த வீடியோ வைரலான பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரமே பொதுவெளியோட கவனத்துக்கும் அரசாங்கத்தோட பார்வைக்கும் வந்துச்சு. பாரம்பரியமான சட்ட வழிமுறைகள் மூலமா ஒரு தூதரகத்தை அணுகிறதை விட ஒரு வைரல் வீடியோ எவ்வளவு வேகமா அதிகார மையங்களை செயல்பட வைக்குது அப்படிங்கறத இது காட்டுது. கரெக்ட். ஒரு சாதாரண பெண்ணோட தனிப்பட்ட பிரச்சனைய ஒரு சர்வதேச மனித உரிமை விவகாரமா மாத்துனதுல அந்த வீடியோக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்துச்சு? அந்த பெண்ணை மீட்டு இந்தியா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எப்படி முடுக்கிவிடப்பட்டுச்சு? ஏன்னா ஆன்லைன்ல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறது வேற, நிஜத்துல கிரவுண்ட்ல ஆக்ஷன் நடக்கிறது வேற இல்லையா? உண்மைதான். வீடியோ வெளியானதுமே ஷப்னமோட குடும்பத்தினர் நேரடியா அரசாங்கத்துக்கிட்ட தங்களோட கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சாங்க. என்னன்னு கேட்டாங்க? அவங்கள பாதுகாப்பா மீட்டு ஹைதராபாத்துக்கே திருப்பி அனுப்பணும், அதாவது அவங்கள ரீபேட்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஓகே, தூதரகம் தரப்புல என்ன சொன்னாங்க? சமூக வலைத்தளங்கள்ல இது பெரிய அளவுல பேசப்பட்டதால மஸ்கட்ல இருக்கிற இந்திய தூதரகம் உடனடியாக தங்களோட அதிகாரப்பூர்வமான பதில கொடுத்தாங்க. இந்த விவகாரத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம், உரிய மட்டங்களில் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. கவனத்தில் கொண்டுள்ளோம், உரிய மட்டங்களில் நடவடிக்கை. இதெல்லாம் நம்ம பலமுறை அரசாங்க அறிக்கைகள்ல கேட்கிற ரொம்ப பாதுகாப்பான டிப்ளமேட்டிக் வார்த்தைகள். ஆமா, பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு நிஜமாவே என்ன அர்த்தம்? வெறும் அறிக்கைதானா, இல்ல நிஜமாவே பின்னாடி வேலை நடக்குமா? தூதரக மொழியில டேக்கன் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஒரு வெளிநாட்டு மண்ணுல நம்ம தூதரகம் நேரடியா போய் ஒரு முதலாளி வீட்ல நுழைஞ்சு ஒருத்தரை மீட்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான், அது வேற நாடாச்சே. அவங்க ஓமன் அரசாங்கத்தோட அதிகாரிகள் கிட்ட பேசணும். அங்க இருக்கிற தொழிலாளர் துறை, காவல்துறைன்னு பல கட்டங்கள்ல அதிகாரப்பூர்வமா அந்த புகாரை பதிவு செய்யணும். அப்போ நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். ஆமா, இந்த ஒட்டுமொத்த சட்டப்பூர்வமான செயல்முறையையும் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதனால கண்டிப்பா திரைக்கு பின்னாடி அவங்கள மீட்கிற வேலைகள் ரொம்ப தீவிரமா நடக்கும்னு நாம நம்பலாம். சரி, தூதரகம் அவங்களோட வேலையை செய்யட்டும். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த வீடியோவை பகிர்ந்த அரசியல்வாதி அம்ஜதுல்லா கான் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு இல்லையா? ஆமா, அந்த உள்ளூர் ஏஜென்ட் பத்தி பேசினாரு. ஷப்னமை மீட்பதோடு மட்டும் இந்த விஷயம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த ஏஜென்ட் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொன்னாரே, அத பத்தி கொஞ்சம் விரிவாக பேசலாமா? கண்டிப்பா. அம்ஜதுல்லா கான் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஷப்னமை மீட்பது அப்படிங்கிறது தற்காலிகமான ஒரு தீர்வுதான். ஆமா, பிரச்சனையோட ஆணி வேற இங்க தானே இருக்கு. அதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மூல காரணம் யாரு? அந்த பெண்ணுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச அந்த உள்ளூர் ஏஜென்ட் தான். கரெக்ட்.
அதனால ஹைதராபாத்ல இருக்கிற அந்த உள்ளூர் ஏஜென்ட் மேல கடுமையான கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் ரொம்ப உறுதியா வலியுறுத்தி இருக்காரு. இங்கதான் நாம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ஓமன்ல இருக்கிற இந்திய தூதரகம் தங்களோட ராஜதந்திர அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள பாதுகாப்பா மீட்டு கொண்டு வந்துடலாம். ஆமா, அது அவங்க வேலை. ஆனா ஹைதராபாத்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபான்னு ஆசைவார்த்தை காட்டி அப்பாவி மக்களை ஆடு மாடுகளை போல வெளிநாட்டுக்கு விற்கிற அந்த உள்ளூர் ஏஜென்ட்டுக்கு என்ன நடக்கும்? அதுதான் முக்கியமான கேள்வி. அப்படிங்கிறது மரத்தோட வேர்ல இருக்கிற நோயை அப்படியே விட்டுட்டு இலைகளுக்கு மட்டும் மருந்தடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கேக்குற கேள்வி ரொம்பவே அடிப்படையானதுங்க. இந்த மனித கடத்தல் அல்லது மனித சுரண்டல் வலைப்பின்னலோட அஸ்திவாரமே இந்த உள்ளூர் ஏஜென்ட்கள் தான். உண்மைதான். அவங்க குடுக்கற அந்த போலியான வாக்குறுதி தான் ஒரு சாதாரண மனிதனை இந்த வலையில விழ வைக்கிற முதல் ஆயுதம். இங்கேருந்து ஆட்களை அனுப்பும்போது ஒரு பொய்ய சொல்றாங்க, ஆனா அங்க நிஜத்துல நடக்கிறது வேற. இந்த தகவல் மறைப்பை பயன்படுத்தி தான் உங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. உள்ளூர் ஏஜென்ட்கள், வெளிநாட்டுல இருக்கிற ஏஜென்சிகள், அங்க வேலை வாங்குற முதலாளிகள்னு இது ரொம்ப தெளிவா கட்டமைக்கப்பட்ட ஒரு முக்கோண வலை. ஆமா, ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுல இந்த உள்ளூர் ஏஜென்ட்டுகள் மேல கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலைன்னா ஒரு ஷப்னம காப்பாத்துற நேரத்துல இன்னொரு 100 ஷப்னம்களை இந்த ஏஜென்ட்டுகள் வெளிநாட்டுக்கு ஏமாத்தி அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஜென்ட்டுகள் யாரை டார்கெட் பண்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, கடனில தவிக்கிறவங்க, தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திர மாட்டோமான்னு துடிக்கிற எளிய மக்களைத்தான் இவங்க குறி வைக்கிறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். ஒருத்தரோட வறுமையையும் அவங்களோட கையறு நிலையையும் இந்த ஏஜென்ட்டுகள் தங்களோட பிசினஸ் மூலதனமா மாத்திக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சமூக அவலம். அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப வலிமையான விஷயம். வேலை தேடி வெளிநாடு போறவங்க யாரும் பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு போறதில்ல. குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், வீடு கட்ட வாங்கின கடனை அடைக்கணும்னு ரொம்ப அடிப்படையான தேவைகளுக்காகத்தான் போறாங்க. ஆமா, அந்த விரக்திய இந்த ஏஜென்ட்டுகள் ரொம்ப அழகா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அதனாலதான் ஷப்னம வீத்து இந்தியா கொண்டு வர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த மோசடி ஏஜென்ட்டுகள் மேல ஆக்ஷன் எடுப்பதும் ரொம்ப முக்கியம். அப்போ பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை இல்லையா? கண்டிப்பா. விழிப்புணர்வு இல்லைன்னா இந்த சிஸ்டம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கான முறையான வீசா இருக்கா, ஒப்பந்தம் என்ன சொல்லுது, ஏஜென்ட் பதிவு செய்யப்பட்டவரா அப்படிங்கறது எல்லாம் பல முறை சரிபார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். மிக சரியான பார்வை. நாம இந்த விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாம் ஒரு நிமிஷம் திரும்ப மனசுல ஓட விட்டு பாருங்க. உங்களை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு பயணம் தான் இது. ஆமா, மார்ச் 26 ஒரு சின்ன நம்பிக்கையோட தொடங்கின ஒரு எளிய பெண்ணோட பயணம், மாசம் 50,000 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஆசை, அதுக்கப்புறம் ஓமன்ல அவங்க எதிர்கொண்ட ஒரு நாளைக்கு 15 மணி நேர உழைப்பு, அதுவும் ஓய்வே இல்லாத வேலை, பல வீடுகள்ல வேலை, முறையான சாப்பாடு இல்ல, கொடூரமான சித்திரவதை, தன் அடையாளமான பாஸ்போர்ட்டை இழந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட நிலை, கடைசியா தன்னோட உயிரை பணயம் வச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஒரு வைரல் வீடியோ மூலமா ஒரு நாட்டின் தூதரக கதவுகளை தட்டினது வரையிலான இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் ஒரு சினிமா கதையோட ரொம்ப பயங்கரமானது. நிஜமாவே இது சினிமாவை விட மோசமான ஒரு உண்மை. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த விஷயம் வெறுமனே எக்ஸ் தளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு மறைஞ்சு போற ஒரு சாதாரண செய்தி இல்ல. இது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம கண் முன்னாடியே நடக்கிற நவீன அடிமைத்தனத்தோட உண்மையான முகத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. ஆமா, மாடர்ன் டே ஸ்லேவரி. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். இதுவரைக்கும் நாம இந்த சம்பவத்தை பல கோணங்கள்ல அலசிட்டோம். எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி தப்பிச்சாங்க, எப்படி வீடியோ வைரல் ஆச்சுன்னு எல்லாம் பேசிட்டோம். ஆனா கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. என்னது அது? 1.5 மாசமா எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாம இருந்த ஷப்னமுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல எப்படி கிடைச்சதுன்னு தெரியாத ஒரு மொபைல் போன் கிடைச்சது. அந்த ஒரு போன் கிடைச்சதால மட்டும்தான் அவங்களால ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு அரசியல்வாதிக்கு அனுப்பி இந்திய தூதரகத்தோட கவனத்தையே தன் பக்கம் திருப்ப முடிஞ்சது. கரெக்ட். ஒருவேளை அந்த மொபைல் போன் மட்டும் ஷப்னமுக்கு கிடைக்காமலேயே போயிருந்தா இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஆகியிருக்கும்? ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். ஒரு அரசாங்கத்தோட கதவுகளை தட்டவும், தங்களுக்கு நடக்கிற அநீதிய உலகத்துக்கு சொல்லவும் ஒரு சாமானிய குடிமகளுக்கு இன்னைக்கு ஒரு வைரல் வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கையில ஒரு ஸ்மார்ட் போனோ, சோஷியல் மீடியால ஒரு அக்கவுண்டோ, இல்ல அதை யாருக்கு அனுப்பணும்னு தெரியற தொடர்புகளோ இல்லாத இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளோட குரல்கள் யாருக்குமே தெரியாம ஓமனோட பாலைவனங்கள்லயோ வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டோட 4 சுவற்றுக்குள்ளேயோ எந்த உதவியும் கிடைக்காம இன்னமும் முடங்கி கிடக்குதோ? இது ரொம்பவே ஒரு கனமான கேள்வி.
இந்த கேள்வியோட இந்த விவாதத்தை நாம நிறைவு செய்வோம். தொடர்ந்து விழிப்புடன் இருப்போம்.